ஸோ இந்த வீடியோவில் நாம் ஜாவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா வந்துட்டு கன்சோல் அப்ளிகேஷன்ஸில் எப்படி நம்ம ரன் பண்ணி ஜாவா ரிலேட்டடான பேசிக்ஸ் அண்ட் கன்செப்ட் எல்லாத்தையுமே நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிற சம்மந்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஜாவா எஸ்சி எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, கோடிங், டேட்டாபேஸ் ரிலேட்டடாகலாம் நாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளோட கம்ப்யூட்டரில் ஜாவா ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் ஜேடிகே வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஜேடிகே டவுன்லோடுன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒராக்கிளில் டவுன்லோட் பண்ணுற லொக்கேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய ஜேடிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதால விண்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு 64 பிட்டை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜேடிகே டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் நான் அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் லொக்கேஷன்ஸுக்கு போகிறேன். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் வந்துட்டு நான் திருப்பி அதை இன்ஸ்டால் பண்ண இல்லை. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி சும்மா நார்மலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டை கொடுத்து போனால் கூட அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே பண்ணுறதால நான் அதை கொடுக்க இல்லை. ஸோ அதை இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட என்வாயன்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணிக்கணும் வந்துட்டு. ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், எந்த லொக்கேஷன்ஸுக்கு போகிறேன்னு வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ரோக்ராம் ஃபைல்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஜாவான்னு சொல்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே ஜேடிகே, அதுக்குள்ளே பின் ஃபைல். இந்த லொக்கேஷன்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கடா, என்வாயன்மெண்ட் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் என்வாயன்மெண்ட் வேரியபிள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்வாயன்மெண்ட் வேரியபிள்னு சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிஸ்டம் வேரியபிள்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். அந்த சிஸ்டம் வேரியபிளில் நியூன்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்து ஜாவா கேபிட்டலில் ஜாவா _home கொடுத்துட்டு அங்கே உங்களோட லொக்கேஷன்ஸை கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிறதால அந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள் நான் அதை ஓகே பண்ண இல்லை. ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சிஎம்டியில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கையில் உங்களோட கம்ப்யூட்டரில் ஜாவா வந்துட்டு ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி நான் சிஎம்டியை ஓப்பன் பண்ணுறேன். சிஎம்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், ஜாவா வேர்ஷன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணேன் 18.0.2.1 சொல்கிற வேர்ஷன் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுது. அதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், ஜாவா ரன் டைம் என்வாயன்மெண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணதான்னு பார்க்குறதுக்கு ஜாவா சி டபுள் இது கொடுத்துட்டு வேர்ஷன் கொடுக்கணும். கொடுத்ததும் ஸோ ஜாவா சி எனக்கு ஒர்க் பண்ணுது. ஸோ அதால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆகிட்டுது. அதுக்கடுத்து தான் நம்ம ஜாவா கோடிங்ஸ் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்று சொல்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன விண்டோஸுக்குரியது இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்குது. வேறு வெர்ஷன்ஸுக்குரியது என்றால் நீங்கள் இந்த ஏரோவை கிளிக் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் விண்டோஸுக்குரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய அப்ளிகேஷன்ஸு. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததால் எனக்கு என்ன செய்யுது, இந்த ஃபைல் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. நான் இப்போ என்ன செய்கிறேன், இதில் எக்ஸ்டென்ஷன்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்மளுடைய ஜாவா கோடிங் நம்ம கற்றுக்கும் போது நம்ம எழுதுகிற கோடிங்ஸ் எல்லாம் ஆட்டோ கம்ப்ளீட்டில் ஈஸியாகவே நம்ம டைப் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்டா, ஜாவா எக்ஸ்டென்ஷன் பெக் என்று சொல்கிறேன். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் ஜாவா எக்ஸ்டென்ஷன் பேக் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால எனக்கு இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்ட இல்லை. பட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாகவே நீங்கள் இந்த ஜாவா எக்ஸ்டென்ஷன் பேக்கை இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட கம்ப்யூட்டரில். அதுக்கப்புறம் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணி உங்களோட ஜாவா வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணும்போது ஈஸியாகவே வந்துக்கிட்டு உங்களோட கோட்ஸ் எல்லாமே எழுதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துக்கிட்டு எப்படி நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு ஜாவா கோடிங்கை கற்றுக்கலாமுங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.